ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் கார் அன்பாக்ஸ் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆர்சி கார் அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டண்ட் கார் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். ஸோ அந்த காரோட அன்பாக்ஸ் வீடியோ தான். ஃபார்முலா ரேசிங் கார் அந்த டைப்பில் இருக்க ஒரு ஸ்டண்ட் கார் இது. சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த காரில். ஸோ பாருங்க, இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ரேசிங் கார் பார்க்க சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி பார்த்தீங்கன்னா போடணும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இது இந்த நம்ம அந்த லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் போகிறத பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள், அந்த பட்டன் இல்லை பார்த்தீங்கன்னா கலந்துருக்குது. ஸோ மாட்டிடலாம். இப்போ தான் பார்க்குறேன் எதே ஒன்று காணாத மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டு அப்புறம் அந்த ஸ்டண்ட் கார்னால அந்த ஒரு சைடில் போகிற அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஓடும். அப்புறம் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, ஓகே. அடுத்து இந்த கார் கூட என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தண்ணி ஊற்றுறக்காண்டி. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் அப்புறம் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம ரேஸ் காரை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் வாங்கின கார்லேயே இதான் பார்த்தீங்கன்னா லுக்கும் அந்த கலரும் எல்லாம் பார்க்க ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது மாதிரிலாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட் அதிகமான ஒரு கார். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா இருக்கும் காரு. நல்லா இருக்குது. இந்த ஆரஞ்சு இப்போ தான் பின்னாடி அந்த தண்ணி ஊற்றக்கூடிய இடம், ஸ்மோக்கு. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா மாட்டிடலாம். பார்த்துட்டு ஒரு பெரிய கார் இது. அப்புறம் போன வீடியோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராக் கலர் அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். அதுவும் பேட்டரி பார்த்தீங்கன்னா மாட்டிடலாம். மாட்டியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் காரை. உங்களுக்கு ஆன் பண்ணும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க. பார்த்துருப்பீங்க இந்த காரை ஆன் பண்ணுற மாதிரி சவுண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷன் இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாமே லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிமோட்டையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ரிமோட் கனெக்ட் ஆனு பார்த்தீங்கன்னா அது ஒரு சவுண்ட் பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க. இப்போ நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதை நான் ஆன் பண்ணிட்டேன். காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் போகலாம். அந்த கார் போகும்போது கூட அந்த ரேஸ் கார் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற ஆர்சி காரை கம்பேர் பண்ணும்போது இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டில் ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீடான ஒரு கார் இது. காரோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் அந்த ஸ்டண்ட் கார்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும் சொன்னால் பார்த்தீங்களா, தனியாக லெஃப்ட்டு தனியாக ரைட்டு அந்த மாதிரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா
கீழே வந்து அந்த காரோட ரைட் சைடில் உள்ள வீலும், மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வீலும் மட்டும் தான் சுற்றுது பாருங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். கரெக்டாக பின்னாடி அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா ஓகே தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. சரி ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா வர வச்சு காமிக்கிறேன். பாருங்க, சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பை பாருங்க. இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க லைட் எல்லாமே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ஆன் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மோட்டர் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸ்மோக் பாருங்க, அதோட சவுண்ட் வேற கேட்குது. இப்போ பாருங்க, தரல வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை தரல வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டி காமிக்கிறேன். ரொம்ப ஸ்பீடான ஒரு காரு, பார்த்தா தெரியும் பாருங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் ரைட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஸ்டேட் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் லைட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக பாருங்க, பயங்கரமாக இருக்குது அந்த ரேஸ் காரு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் சொன்ன பாருங்க, அது இந்த 2 சைட்லையும் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா சவுண்டே லைட்டையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. அதுக்கு மட்டும் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். இப்போ சவுண்டே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டு பார்த்து ஓட்டிக்க. சார்ஜ் கம்மியாக ஆரம்பிச்சாங்க, பவர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. திரும்புறது அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஓகே, இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன், ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக போடல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. எனக்குமே அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. இப்போ சார்ஜ் ஃபர்ஸ்ட் போட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு இருட்டாக இருக்கும்போது அந்த வேற லைட் மட்டும் தெரியுற மாதிரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கும். அதே போடும்போது அந்த ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மோஷன் கார்னே பார்த்தீங்கன்னா இந்த வீல் தான், அந்த தனியாக சைடில் போகிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீல்லையும் ஒவ்வொரு அதாவது ஒரு இது வந்து தான் ஒரு ஃபுல் வீல். அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய வீல்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதனால பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படியே போகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு கார் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சூப்பர் ஒரு பிரைட்டான ஒரு கார். ஓகே, ஸோ இந்த கார் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த தான் இந்த கார் முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருந்தார், ராக்லார் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும். இந்த தான் இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அன்பாக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.